ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று வீடியோ சொல்லும்போது நம்ம பொங்கல் வாழ்த்துக்கு சொல்லாம விட்டேன். ஸோ பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 002 சரிங்களா. ஸோ ஒரு கமெண்ட்ஸ் கூட வரல. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவு நான் வின்னிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கமெண்ட்டில் வருதோ அப்போ தான் அடுத்தடுத்த நான் ஃபாலோவிங் நம்பர்ஸ் வந்து நான் சொல்ல முடியும். வின்னிங் பண்ணவங்க நீங்கள் வின்னிங் அமௌண்ட்டு கூட சொல்ல தேவையில்ல. வின்னிங் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு அதில் அந்த கமெண்ட்ஸை பார்த்தாவே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வரும் சரிங்களா. ஸோ அப்போ தான் அடுத்தது நான் வந்து ஃபாலோ நம்பர் கொடுக்குறதுக்கு எனக்கு இதாக இருக்கும். 002 சரிங்களா. 002 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே அடித்தப்போ எப்படி நமக்கு அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 002 இங்கே 200. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 002 சரிங்களா. இந்த 002ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு அதுக்கு ஒரு நாள் கேப் விட்டு மேலே பாருங்கள் 367. 367க்கு மேலே உள்ள ஏபி 36 எடுத்து நமக்கு 643 சரிங்களா. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு 160லேருந்து நமக்கு 60 அப்படி நம்பர் எடுத்து ஏசி. ஸோ இங்கே 36 எடுத்து ஏசி. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு ஏபி எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா பிசி எடுத்துட்டாங்க. நமக்கு மறுபடியும் ஏசி எடுக்கணும் சரிங்களா. ஏசி எடுத்து ஏசிலே வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது 90 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏசியில் 90 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏசி 90. அப்போது பிசியில் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 2 இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது இதுலேருந்து 4வது நாள் 9146லேருந்து நமக்கு 601 அப்படி நம்பர் வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி இங்கே 2 முதல் நம்பர் 2 அதாவது முதல் நம்பரும் 2 லாஸ்ட் நம்பரும் 2. ஸோ நாங்கள் எழுதிக்கிறதுனால அவங்க மறைச்சிருக்கோம். 2ஆம் நம்பர் தான் சரிங்களா. ஸோ இங்கேருந்து 4வது நாள் வந்து பார்த்தோன்னா 2584. இங்கேருந்து நமக்கு 28ன்னு சொல்லி வந்திருக்கு 832. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2. ஸோ இதுலேருந்து 4வது நாள் வந்து பார்த்தோன்னா 0925. 0925லேருந்து நமக்கு 95 அப்படி நம்பர் வந்திருக்கு. அப்போது இங்கே எடுக்கிற இடத்த பாருங்கள். எடுக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா 0925 அதாவது சேர்ந்தாப்பில் எடுக்கல, ஒரு நம்பர் கேப் விட்டு தான் எடுத்துருக்காங்க சரிங்களா. 95ங்கிற நம்பர் இங்கே வந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த 2க்கு 4வது நாள் 16 எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2க்கு 28 அப்படி நம்பர் எடுத்திருக்காங்க. அப்போது சேர்ந்தாப்பில் ஒரு நம்பர் நமக்கு எடுக்கல. அப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கேருந்து நம்ம 4வது நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4024 ஒன்று வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே 0 அப்படி நம்பர் இருக்கிறதுனால இந்த ஏசி நம்பர் ஒன்று இந்த 42 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 04 அப்படின்னு சொல்லி எடுக்கணும் சரிங்களா. ஏபிசிபிஸில் 42 04 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கெஸ்ஸிங்க்கு நமக்கு 40 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 940. ஸோ 940 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 8940 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 8940 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ 40க்கான இன்னொரு வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதுவும் என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் 10 30 20 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே 10க்கு அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு 20, 30க்கு அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு 40 சரிங்களா. 10க்கு திருப்பி நமக்கு 02, 03க்கு திருப்பி நமக்கு 40. ஸோ 40 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 8940 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம இந்த கெஸ்ஸிங் நான் பார்த்தேன். ஸோ இது மாதிரி அடிக்கும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்துங்க 190 அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 910 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 053 பாருங்கள். இந்த 0 கம்பைன் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா 053க்கு 503 சொல்லி அடிச்சிருக்காங்க. அடுத்து 002. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது, கம்பைன் பண்ணி வருமா அப்படின்னு பார்த்தோம்.
நமக்கு வந்திருந்தா நான் இந்த மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். சரிங்களா? இங்கே மேலே எப்படி அடிச்சிருக்காங்களோ அது மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். 900 அப்படின்னு சொல்லி அடிப்பாங்கன்ட்டு. ஆனா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே 2 நம்பரு, கீழே 2 நம்பர் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 2 நம்பர் எடுத்திருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் பண்ணி நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா, மேலேருந்து இப்போ நமக்கு மேலே 2 நம்பரு, கீழே 0 கம்பைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இங்கே மேலே கீழே 2 நம்பரு கம்பைன் பண்ணி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு எடுத்தாங்க அப்புட்னா 1 84 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 840 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனா நம்ம இந்த பேட்டர்ன்ல பார்க்கும்போது இங்கே 8 அப்படி நம்பர் இல்ல. சரிங்களா? ஸோ அதனால 840க்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. 840 அல்லது ஒருவேளை நமக்கு இங்கே எடுத்து எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா, சேம் இப்படியே எடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு 0 கம்பைன் பண்ணி தான் வரணும். ஸோ அதனால தான் 840ன்னு கொடுத்துருக்கேன். 843 இப்படியும் கூட நமக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா 834 சரிங்களா? 834 சப்போர்ட்கான நம்பர் தான். நாளைக்கான கெஸ்ஸிங்கில் பிசி 40 வச்சு நமக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுலேயும் 840, 940 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9840 ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது 8940 இந்த 2 நம்பர்ஸும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ வின்னிங்ஸ் வந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஷேர் பண்ணுங்கன்னா, கமெண்ட்ஸில் வந்து இன்றைக்கி வின்னிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ போடுறக்கு ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? நான் பல முறை சொல்லிட்டேன். நீங்கள் எந்த அளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ஃபாலோவிங்ஸும் ஒவ்வொரு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்குமே ஒரு காரணத்தோடு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் சும்மா பார்க்குறதோடு இருக்கக்கூடாது. நம்ம டெய்லி கெஸ்ஸிங்கில் நான் வந்து இப்போது சிங்கிள் நம்பர் நீங்கள் கொடுத்த மாட்டிங்களா, அந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்கான நம்பர் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணோன்னா பிக் பிளேஸாக இருக்கவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆயிரும். ஸோ அன்றைக்கி மட்டும் தான் இது இருக்கும். ஆனால் நான் ஃபாலோயிங் நம்பர் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் கொடுக்குறேன். ஸோ அதில் ஏதாவது ஒன்றாச்சும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி வின் பண்ண பாருங்கள். ஒவ்வொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேராக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சிங்கிள் பேராக உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாதுன்னு நான் நேற்றுக்கு சொன்னபோது கூட சொன்னேன். 29 அடித்ததுக்கு ஒரு 0-2 வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? எத்தனை பேர் ட்ரை பண்ணி அப்படின்னு தெரியல. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.